ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 22/3/26 அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியத்தை கேட்கலாம். ரிவைஸ் தேதி 7/4/2009. முரளியினுடைய தலைப்பு சொல்றார் பாபா, कारण शब्द से मुक्त रह, चलन और चेहरे से मुक्ति देने वाले முக்திதாத்தா பனோ. காரணம் என்ற வார்த்தையிலிருந்து விலகி நடத்தை மற்றும் முகத்தினால் அனைவருக்கும் முக்தி தரக்கூடிய முக்தியின் வள்ளல் ஆகுங்கள். सेवा की उमंग उत्साह के साथ सदा बेहद की वैरागी वृद्धि में रहो. சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்துடன் எப்போதும் எல்லையற்ற வைராகிய விருத்தியுடன் இருங்கள். எல்லையற்ற வைராகிய விருத்தி இருக்க வேண்டும். आज बाप दादा चारों ओर के बच्चे जो डबल मौलिक उन हर एक बच्चे को देख रहे हैं. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய டபுள் எஜமானனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். एक तो बाप के सर्व गजानों के मालिक, ரெண்டு மாலிக் எஜமான். ஒன்று பாபாவினுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானன். दूसरा स्वराज्य के मालिक. ஒன்று பாபாவுடைய பிராப்தி சொத்துக்களுக்கு மாலிக், இரண்டாவது சுய ராஜ்யத்தின் எஜமானன். दोनों मालिकपन हर बच्चे को बाप द्वारा मिला हुआ. இந்த ரெண்டு எஜமான தன்மை ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே பாபா மூலமாக கிடைத்திருக்கிறது. பாலக் பீஹே மாலிக் பீ. குழந்தைக்கு குழந்தையாவும் இருக்கீங்க, அதே சமயம் எஜமானனுக்கு எஜமானன். मेरा बाबा कहा और बाबा ने भी मेरा बच्चा कहा, तो बालक मालिक दोनों अनुभव है. மேரா பாபான்னு நீங்க எப்போ ஏற்றுக்கொண்டீர்களோ, பாபாவும் கூட என்னுடைய குழந்தை. அப்போ என்னாச்சு? குழந்தைக்கு குழந்தை, எஜமானன், ரெண்டினுடைய அனுபவத்தை நீங்கள் அடைகிறீர்கள். आज बहुत बहुत बच्चे आए हैं वर्ष का लास्ट टर्न. இந்த டர்ன்ல குரூப்ல நிறைய குழந்தைகள் பாபா முன்னாடி இருந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டர்ன் அது. आज बाप दादा ने हर एक का पुरुषार्थ चेक किया. ஏன்னா லாஸ்ட் டர்ன்ங்கிறதுனால ஒவ்வொரு முயற்சி குழந்தைகள் என்ன செய்யறாங்கன்னு பாபா சோதனை செஞ்சாங்க. பத்தாவோ கியா தேக்கா ஹோகா, சொல்லட்டுமா நான் என்ன சோதனை செஞ்சேன்னு. हर एक अपने से पूछे मेरा पुरुषार्थ क्या है. நீங்களும் ஒருத்தங்களும் உங்களை கேளுங்க, என்னோட முயற்சி எப்படி இருந்தது, என்னவாக இருந்தது. बाप दादा सभी बच्चों को देख खुश भी हुए, लेकिन एक आश बाप की. குழந்தைகளுடைய முயற்சியை நினைச்சு பாபாவுக்கு மகிழ்ச்சியும் கூட, இன்னொரு பக்கம் பாபாவுக்கு மிகப்பெரிய ஆசையும் கூட இருக்குது. பத்தாவே ஓ கியா ஹே, சொல்லட்டுமா அந்த ஆசை என்னன்னு. பாப்கி ஆஷ்கோ பூரன் கரைங்கன்னா, பகவான் ஒரு ஆசை சொல்றாருன்னா அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்க தானே. பத்தாவே திரும்பி கேட்கிறார், சொல்லட்டுமா. ஹாத்துட்டாவோ, கை தூக்குங்க. ஆஷா பூரன் கரைங்க. பகவான் ஒரு ஆசை சொன்னா அதை பூர்த்தி செய்வேன் அப்படின்னு கை தூக்குங்க. ரொம்ப நல்லது. சோட்டிசி ஆஷுகே, பாபாவுக்கு ஒரு சின்ன ஆசைதான். வகே आज के एक शब्द बदली करो. कौन सा शब्द? இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்க மாத்திக்கணும். அது என்ன வார்த்தை தெரியுமா? जो बार बार नीचे ले आता वो शब्द है कारण. அந்த வார்த்தை அடிக்கடி நம்மள ஸ்திதி கீழே தள்ளுது. அந்த சப்தம் காரணம், காரணம் சொல்றது. कारण शब्द को परिवर्तन कर निवारण शब्द सदा धारण करो. காரணம் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி நிவாரண சொரூபம், அதற்கு நிவாரணம் அப்படிங்கிற சப்தத்தை சொல்லுங்க. क्योंकि अभी आपकी सेवा भी कौन सी है. இப்போ உங்க சேவையினுடைய பொறுப்பு என்ன தெரியுமா?
विश्व की आत्माओं की सबकी समस्याओं का कारण निवारण करते ही निर्वाण धाम में ले जाना. உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்கு. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களினுடைய காரணத்துக்கெல்லாம் நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நிவாரணம் கொடுத்து கொண்டே நிர்வாண தாமம் அழைத்து செல்வது. क्योंकि आप सभी मुक्ति दाता हो. ஏன்னா நீங்கள் அனைவரும் முக்தி தாத்தாவாக இருக்கிறீர்கள். பாருங்க எவ்வளோ அழகான விஷயம் சொல்கிறார். நம்மளுடைய பொறுப்புணர்ச்சி எப்படி எவ்வளோ பொறுப்புணர்ச்சி இருக்குது. இப்போ நம்மளே காரணம் சொல்லிகிட்டே இருந்தோன்னா எப்படி நிவாரணம் பண்ணி நிர்வாண தாமம் கூட்டிகிட்டு போகிறது. அபி நிவாரண் கர்ணிகா சமை. இப்போ நிவாரணம் பண்ணுவதற்கான நேரம் நடக்குது. நிவாரண் நிர்வான் முக்த், ரெண்டு சப்தத்தை நினச்சிட்டா போதும். நம்ம நினைவில் வச்சா, ஒன்று நிவாரணம், ரெண்டாவது நிர்வான். நிர்வான்னா எல்லாத்தையும் கடந்த சப்தமற்ற ஒரு நிலை, பரந்தாம் தான் நிர்வான். மூன்றாவது முக்தி. तो आज बाप को ये देने की हिम्मत है. இன்னைக்கு நீங்கள் பாபாவுக்கு இதை கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கா? அந்த உறுதி கொடுக்க. बाप दादा हरे का स्नेह देख हरे को पदम गुणा दिल का स्नेह दे रहे. நீங்கள் அன்பா பாபாவுக்கு கேட்டதை கொடுக்கறதுனால அவரும் உள்ளபூர்வமான அன்பை பார்த்து, குழந்தைங்களுடைய அன்பை பார்த்து ஒவ்வொருத்தங்களுக்கும் பல கோடி மடங்கு உள்ளத்தினுடைய அன்பை பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார், அளித்து கொண்டிருக்கிறார். ஸ்னேஹ் में आप क्या करते हो. அன்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? जिससे स्नेह होता है ना उसको स्नेह में सौगात भी दी जाती है. பாபா சொல்கிறார், அன்பானவங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுப்பீங்கல்ல. आज बाप दादा सौगात में कारण शब्द लेना चाहते. பகவான் அதி புத்திசாலி இல்லையா? காரணங்கிற கிஃப்டை எனக்கு கொடுத்துருங்கிறார். காரணம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சப்த வார்த்தையை எனக்கு பரிசாக கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஆஷ் பாப் தாதாக்கு பூரன் கரைங்கன்னா பாபா கொடுக்கக்கூடிய, பாபா சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க தானே கேட்குறார். பூர்த்தி செய்யலாமா? காரணம் அப்படிங்கிறத பாபாவுக்கு நம்ம பரிசாக கொடுக்க வேண்டும். बाबा अभी चाहता है आप सबका चेहरा चलन ऐसा स्पष्ट दिखाई दे कि मुक्ति दादा के बच्चे मुक्ति देने वाले. பகவான் அடுத்து விரும்புகிறார் உங்கள் எல்லாருடைய முகம் நடத்தை அப்படி தெளிவாக இருக்கணுமா. முக்தி தாதாவின் குழந்தைகள், முக்தி கொடுக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்கும் ஃபீலிங்கை ஏற்படுத்தணும். உங்களுடைய முகம் மஸ்தக் சே चमकते हुए चितारे का अनुभव हो. உங்களுடைய நெற்றியை பார்க்கும்போது பிரகாஷிக்கும் ஜோதி தென்படணும். सिर्फ सुनाने नहीं लेकिन चेहरे से ही अनुभव हो. நீங்கள் சொல்கிறதுனால இல்லை. பாபா சொல்கிறார் உங்களுடைய முகத்தை பார்க்குறவங்களுக்கு அனுபவம் ஏற்படணும். क्योंकि அனுபவம் நஸ்தீக் இல்லையா? அனுபவம் பாபாவுக்கு பக்கத்தில் நம்மளை கொண்டு வருது. तो अनुभव चेहरे चलन से दिखाओ. அந்த அனுபவத்தை நீங்கள் உங்களுடைய முகத்தாலையும் நடத்தையாலையும் நீங்கள் பகவானுக்கு காண்பிக்கணும். बाप दादा ने कारण देखा, रिजल्ट भी देखी. एक रिजल्ट देख बहुत बहुत मुबारक दे. कौन सी रिजल्ट? பகவான் ஒரு ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப வாழ்த்துக்களை கொடுத்தார். எந்த ரிசல்ட் அது? आज तक सेवा का उमंग उत्साह अच्छा है. இப்போ வரைக்கும் சேவையில் நம்பர் 1. எல்லாரும் ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோடு சேவா பண்ணுறீங்க. बाप दादा मुबारक भी देते हैं, सेवा बढ़ाते भी हैं, प्लान भी अच्छे बनाते. நல்ல சேவைக்கான பிளான், ரொம்ப நல்ல பிளானை பண்ணி சேவையை நல்ல விருத்தி பண்ணுவதற்கு பாப் தாதாவினுடைய வாழ்த்துக்கள். बाप दादा आज यही बार बार इशारा दे रहे हैं कि स्वयं को चेक करो. அடிக்கடி பாபா இந்த ஒரு எச்சரிக்கை சமிக்ஞை கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். பார் பார் செக் கரோ, பரிவர்த்தன் கரோ. அடிக்கடி சோதனை பண்ணுங்க. சோதனை மட்டும் இல்லை, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். போத்கால் கா பரிவர்த்தன் போத்கால் கே பிராலப்து கா அதிகாரி பனாத்தா ஹே.
அதிக காலத்தினுடைய மாற்றம் அதிக காலத்தினுடைய பலனை கொடுப்பதற்கு அதிகாரியாக உங்களை ஆக்குகிறது. அதிக கால அபியாசம் மிக அவசியம். अच्छा वरदानम। कर्म करते हुए कर्म के बंधन से मुक्त रहने वाले सहज योगी स्वदக யோகி பவ. உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டே அந்த கர்மத்தின் பந்தனத்திலிருந்து உங்களுடைய அந்த செயலோட துக்கம், அதாவது சில பேருக்கு வேலை பளு இருக்கலாம், அந்த வேலையை கஷ்டம் கொடுக்கலாம், அதோட பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி இயல்பான யோகி ஆகுங்கள். जो महावीर बच्चे उन्हें साकारी दुनिया की कोई भी आकर्षण अपनी तरफ आकर्षित नहीं कर सकती. மகாவீர் குழந்தைகளுடைய புருஷார்த்தம் இந்த சாக்கார உலகத்தில் இருந்தாலும் எந்த கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ந்திழுக்க முடியாது. மகாவீர் குழந்தைகள் யாரோ அவங்களுக்கு वे स्वयं को एक सेकंड में न्यारे बाबा का प्यारा बना सकते. மகாவீர் குழந்தைகள் ஒரு செகண்டில் எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆக முடியும், பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவங்களாக ஆகவும் முடியும். डायरेक्शन मिलते ही शरीर से परे अशरीरी आत्माभिमानी बंधन मुक्त योगयुक्त स्थिति का अनुभव करने वाले ही सहज योगी स्वदग योगी सदा योगी कर्म योगी और श्रेष्ठ योगी हैं. பாபாவுடைய டைரக்ஷன் கிடைச்ச செகண்டிலிருந்தே ஷரீரத்திலிருந்து கடந்து அஷரீரி ஆத்மஸ்திதி பந்தன் முக்தி ஸ்திதி யோகயுக்த ஸ்திதி இதை அனுபவம் செய்து கொண்டே சகஜ யோகியாக இயல்பான யோகியாக சதா யோகியாக கர்ம யோகியாக சிரேஷ்ட யோகியாக இருக்கிறார்கள். वह जब चाहे जितना समय चाहे अपने संकल्प श्वास को एक प्राणेश्वर बाप की याद में स्थित कर सकते. அவங்க எவ்வளோ முடியுமோ எப்போ நினைக்கிறாங்களோ எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூச்சையும் ஒரே ஒரு பிராணேஸ்வர் பாபா நினைவில் நிலைப்படுத்த முடிகிறது. மகாவீர் குழந்தைகள். ஸ்லோகன். ஏக்கர स्थिति के श्रेष्ठ आसन पर विराजमान रहना यही तपस्वी आत्मा की निशानी. ஏக்ரஸ் அப்படின்னா ஒரே நினைவினுடைய ஸ்திதி. சிரேஷ்ட ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால், ஒரே ஸ்திதியினுடைய சிரேஷ்டமான ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்தீர்களேயானால் தபஸ்வி ஆத்மாவின் அடையாளம் அதுவே. அவ்யக்த இஷாரா. நம்பிக்கையினுடைய ஃபவுண்டேஷனை உறுதிப்படுத்தி சதா பயமற்ற கவலையற்றவராக இருங்க. ये निश्चय स्मृति और समर्थी रखो कि आपने अनेक बार बाप के बने हैं मायाजीत बने हैं. இந்த ஒரு நிச்சய புத்தியும் நினைவும் நமக்கு சக்திசாலியாக இருக்கணும். எதுனா அநேக முறை பாபாவோட குழந்தையாக ஆகியிருக்கிறேன், அநேக முறை மாயா ஜீத்தாகவும் ஆகியிருக்கிறேன். தோபா பண்ணா क्या मुश्किल है. இப்போ நம்ம ஆகிறதுல என்ன கஷ்டம், அநேக முறை ஆகியிருக்கிறோம். क्या स्मृति स्पष्ट नहीं. मुझे श्रेष्ठ आत्मा ने विजय बनने का पार्ट अनेक बार बचाया. என்ன அந்த நினைவு உங்களுக்கு தெளிவாக இல்லையா கேட்குறார். நான் ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா வெற்றி அடைவதற்கான பார்ட் அநேக முறை நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். अगर स्मृति स्पष्ट नहीं तो इसे सिद्ध ही कि बाप के आगे स्वयं को स्पष्ट नहीं किया. ஒருவேளை தெளிவான நினைவு இல்லை என்றால் அதன் மூலமாக என்ன ப்ரூஃப் ஆகுது, நிரூபணம் ஆகுதுன்னா, பாபா முன்னாடி உங்களை நீங்கள் தெளிவுபடுத்தவில்லை. நான் பாபா குழந்தைங்கிற நினைவு தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். ஆகவே பாபா என்ன சொல்கிறாரு, பயம் இல்லாமல் இருக்கணும்னா, நிக்ஷிந்தாக இருக்கணும்னா அதுக்கு நிக்ஷயத்தின் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓம் சாந்தி.